நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்துழுத்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 708வது வீடியோ. இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அர்த்தங்களை பார்த்துருக்கோம். நாமாவளியாக மீனிங்ஸு இப்போ இது வரைக்கும் 500 வரைக்கும் பார்த்துருக்கோம். 501லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். 501லேருந்து பார்க்கலாம். 501லேருந்து 530 வரைக்கும் பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ಗುಡಾನ ಪ್ರೀತಮಾನಸ ಶಮತ್ತ ಭಕ್ತ ಸುಗದ ಲಾಗಿನ್ ಎಂಬ ಸ್ವರೂಪಿಣಿ ಸ್ವಾದಿಷ್ಟಾನ ಭುಜಗದ ಶದುರತ್ವ ಮನೋಹರ ಶೂಲಾತ್ಯಾಯ ಸಂಪನ್ನ ಪೀದವರ್ಣ ಅಧಿಗರ್ವಿದ ಮೇಧೋನಿಷ್ಠ ಮಧುಪ್ರೀದ ಬಂದಿನ್ಯಾತ ಸಮನ್ವಿತ ದತ್ತನ್ನಾಥ ಕೃತಯ ಕಾಗಿನಿ ರೂಪಧಾರಣಿ ಮೂಲಾಧಾರಂ ಅಂಬುಜಾರೂಢ ಪಂಚವಕ್ರ ಅಸ್ಸಿ ಸಂಚಿತ ಅಂಕುಶಾದಿ ಪ್ರಕರಣ ವರದಾದಿಶೇವುದ ಮುತ್ತೋದನಸ್ತ ಶಾಕಿನ್ಯಂಬ ಸ್ವರೂಪಿಣಿ ಆಜ್ಞಾ ಚಕ್ರಾಂತಲಯ ಶುಕ್ಲವರ್ಣ ಷಡಾರಣ ಮಜ್ಜ ಸಂಸ್ಥ ಹಂಸವತಿ ಮುಕ್ತ ಸತ್ಯ ಸಮೃದ್ಧ ಹರಿದ್ರಾರಸಿಗ ಹಾಗಿನಿ ರೂಪಧಾರಣಿ ಸಹಸ್ರಳ ಪದ್ಮಸ್ಸ ಶರ್ವವರ್ಣ ಉಪಸೋಪಿತ ಶರ್ವಾಯುಧರ 530. இப்போ மீனிங் பார்க்கலாம். ஸோ குடான பிரீதமான 501 வெள்ளம் கலந்த அன்னத்தில், அதாவது சக்கர பொங்கல், பிரீத்தமுடையவள். சமர்த்த பக்த சுகதா, எல்லா பக்தர்களுக்கும் சுமம் தருபவள். லாகின் எம்பா சுரூபணி, லாகினி அம்பாளின் வடிவம் கொண்டவள். சுவாதிஷ்டான புஜகத, சுவாதிஷ்டான சக்கரத்தை முக்கியஸ்தானத்திலிருந்து நாபிக்கு மூலாதாரத்துக்கு நடுவில் இருப்பது, அதில் உரைபவள். ஷதுர் பக்த மனோகர, 4 முகங்களோடு அழகாக இருப்பவள். சுவாதிஷ்டானம் அக்னியின் ஜலத்தின் இருப்பிடம் ஆகையால் ஆகாசம் முதல் ஜலம் வரையில் 4 பூத தத்துவங்களை 4 முகங்களாக இங்கே விளக்கப்படுகிறது. சூலா அத்தியாய சம்பன்ன, சூலம் முதலிய ஆயுதங்களை உடையவள். சூலம், பாசம், கபாலம், அங்குஷம், அதுவும் அம்பாளுடைய ஆயுதமாக இருக்கு. இப்போ பார்த்தா ஆதி காமாட்சியில் பார்த்தா இதில் இந்த கபாலமெல்லாம் இருக்கும், பாசம் இருக்கும், கபாலம் இதெல்லாம் இருக்கும். பீதவர்ணா, மஞ்சள் நிறமானவள், அதாவது பகலாமுகின்ற தேவத்தை மஞ்சள் நிறமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. தங்கத்தின் நிறமுடையவள். ஸ்ரீசுக்தத்திலேயே ஹிரண்யவர்ணாம் ஹரிணி அப்படி ஆரம்பிக்கிறது. ஸோ அது ரெஃபர் பண்ணுறதுங்க. அம்பா சிவப்பாக இருக்கான்னு சொல்லலை, ஆனால் பிரமாணங்களால் சொல்லப்படுது. அது அம்பாளுடைய இது தங்க நிறமேனி. அதிகர்வித, மிகவும் கர்ப்பத்தோடு கூடியவள். ஆக அழகாக இருப்பதாக கர்ப்பம் உடையவள். அம்பாளுக்கு கர்ப்பம் உண்டு என்பது சப்தசதியில் அம்பாள் வாக்காக கூறப்படுகிறது. மேதோ நிஷ்டா, மேதஸ்னா கொழுப்பு என்ற தாதிவில் இருப்பவள். இந்த தாதிவிற்கு அபிமான தேவதையாக இருப்பதாகவே அதிக கர்ப்பம் உடையவள். மதுப்பிரீத, மத்தியத்தால் திருப்தி அடைக்கப்படுவள். மது என்பது தேனை குறிக்கும். அம்பாள் மதுவினால் பிரீத்தி அடைந்து ஸ்ருதியிலும் கூறப்படுகிறது. பந்தின்யா தமனித்த, பந்தினி முதலியவர்களை கூடியவள். இந்த பந்தினின்னா யாருன்னா, பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தாஸ், லம்போஷ்டி, இவாள்லாம் பந்தினி பேர் வாழ்க்கலாம். தத்தன்னாத் அக்கிருதைய, தயிர் அன்னத்தில் பிரீத்தமுடையவள். தயிர் சாதத்தில் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தமாக இருக்கு. காகினி ரூபதாரணி, காகினி தேவியின் ரூபத்தை உடையவள். மூலாதாரம் அம்புஜாரூடா, மூலாதார தாமரையில் இருப்பவள். மூலாதார கர்ணிகையில் இருப்பவள். மூலாதாரம் என்பது குக்கியஸ்தானம். பஞ்சவக்ரா, 5 முகத்தோடு உடையவள். மூலாதார பிருத்திவி ஸ்தானம் ஆகையால் ஆகாயம் பிருத்திவி வரை உள்ள பஞ்சபூதங்களையும் 5 முகங்களாக குறிப்பிடப்படுகிறது. அஸ்தி சம்ஸ்தித, அஸ்தி என எலும்பு தாதுவில் இருப்பவள். அங்குசாதி பிரகரண, அங்குசம் முதலிய ஆயுதங்களை உடையவள். அங்குசம், தாமரை, புஸ்தகம், ஞானமுத்திரை இவர்களை உடையவள். வரதா திஷேவுத, வரதா முதலிய சக்திகளால் வெளிப்படத்தக்கவள். இந்த வரதான்னா யாருன்னா, வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி இவாள்லாம் வரத தேவதைகள். முத்தோதனஸ்த, பயிர் தானியத்தை முக்கியமாக கொண்ட அன்னத்தில் உள்ள, அதாவது வெண்பொங்கல். இது முத்தோதனஸ்தன வெண்பொங்கல். வெண்பொங்கலில் பிரியமுடையவள்.
ஷாகினி அம்பா ஸ்வரூபிணி, ஷாகினி அம்பாள் ரூபம் உடையவள். ஆக்ஞா சக்கராஞ்சல்யா, ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவள். சுக்லவர்ணா, வெண்ணிறமானவள். ஷடானனா, 6 முகங்களை உடையவள். ஆக்ஞா சக்கரம் மனதின் ஸ்தானம். பஞ்சபூதங்களின் சக்திகளையும் மனதின் சக்தியையும் விளக்குவதாக 6 முகங்களை கொண்டுள்ளது. மஜ்ஜா சம்ஸ்தா, மஜ்ஜா தாதுவின் அபிமான தேவதை. ஹம்சவதி முக்தி சக்தி சமன்வித்த, ஹம்சவதி முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள். அந்த ஹம்சவதின்னு சொல்லும்போது ஹம்சவதி, ஷமாவதி அவெல்லாம் சேர்ந்திருக்காங்க. ஹரித்ர அனசிக, மஞ்சள் கலந்த அல்லது மஞ்சள் நிறமான அன்னத்தை ருசிப்பவள். ஹாகினி ரூபதாரிணி, ஹாகினி தேவியின் ரூபத்தை தரிக்கிறாள். தியான ஸ்லோகத்தில் ஞான முத்திரை, உடுக்கை, அக்ஷமாலை, கபாலம் இவளை ஏந்தியவள். எல்லா சுகங்களையும் அளிப்பவள். சகஸ்ர கமலத்தில் இருப்பவள். சர்வ வர்ண உபசோபித, எல்லா வர்ணங்களிலே பிரகாசித்தவள். பாதிரி, கருப்பு, பச்சை, சிவப்பு, மஞ்சள் முதலிய நிறங்களும் கூடியவள். சர்வாயுதர, எல்லாவித ஆயுதங்களை தரித்தவள். 530 ஆச்சு. நான் வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. அதனால கொஞ்சம் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங். 10 நாமாவளி பார்த்துடலான்ட்டு. சுக்கல சம்சித, சுக்கலவேரிய தாதிவின் அபிமான தேவதை. சர்வதோமுகி, எல்லா திக்குகளையும் முகங்களை உடையவள். சர்வோதன பிரீதசித்த, எல்லா விதமான அன்னங்களாலும் பிரீதி அடைபவள். பாயசானம் முதலிய ஹரிதானம் வரை கூறப்பட்டவர்களும் மற்றும் எல்லாவித அன்னங்களிலும் பிரியமுடையவள். யாகினி அம்பா ஸ்வரூபிணி, யாகினி அம்பாளின் ஸ்வரூபத்தை உடையவள். ஸ்வாகா, ஸ்வாகா என்ற ரூபம் இருப்பவள். ஸ்வதா, ஸ்வதா என்ற ரூபமாக இருப்பவள். இந்த ஸ்வாகா ஸ்வதா வந்து ஹோமத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. அமதி, அவித்யா ஸ்வரூபமாக இருப்பவள். மேதா, புத்தி விசேஷ ரூபமாக இருப்பவள். ஸ்ருதி, வேதங்களின் ரூபமாக இருப்பவள். ஸ்மிருதி, ஸ்மிருதிகளின் ரூபமாக இருப்பவள். ஸ்ருதி என்றால் கேட்பது, ஸ்மிருதி என்றால் நினைவு, ஞாபகம் என்ற அர்த்தம். 2 விதங்களால் ஏற்படும் ஞான ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். வேதங்கள், மனுஸ்மிருதி போன்றவைகள் அம்பாளுடைய ரூபமாக இருப்பது பல இடங்களில் கூறப்படுகிறது. அனுத்தமா, தனக்கு மேம்பட்டவர்கள் இல்லாதவள். புண்ணிய கீர்த்தி, புண்ணியத்தை தரும் கீர்த்தியை உடையவள். அம்பாளுடைய கீர்த்தியை நினைப்பதும் செல்வதிலும் புண்ணியம் கொடுக்கும். புண்ணியலப்யா, புண்ணியத்தால் அடையக்கூடியவள். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, புண்ணியமான சிரவணம் கேட்பது, புண்ணியமான சிரவண கேட்பது, கீர்த்தனம் பாடுவது இவைகளை உடையவள். சொல்வது அம்பாளுடைய கதா ஸ்ரவணம், நாம கீர்த்தனவைகளை புண்ணியத்தை தருபவை. புலோமதார்ச்சிதா, புலோமரியின் புத்திரியான இந்திராணியால் அர்ச்சிக்கப்பட்டவள். இந்த சரித்திரம் தேவி பாகவத்தில் 6வது ஸ்கந்தத்தில் இருக்கிறது. பந்தமோசினி, தலைகளிலிருந்து கட்டுப்பாடிலிருந்து விடுவிப்பவள். பந்தம், தலை என்பது அஜ்ஞான ரூபமாகிய பந்தம், சம்சார பந்தத்தை அதிலிருந்து விடுவிக்கிற அம்பாள். சிறைச்சாலை இவளை கற்று நிறுத்தாலும் பந்தம் எனப்படும். அவையிலிருந்து அம்பாள் நம்மளை காப்பாற்றலான்னு சொல்லியிருக்கு. பந்துராலகா ஆர் பர்பராலகா இதில் இருந்தாலும் 2 சொன்னாலும் பர்பராலகா தான் சரியான இதுன்னு சொல்லி மூலத்தில் சொல்லியிருக்கு. 2 கர்லிங் ஹேர் அம்பாளுக்கு இருக்கு. அலைகள் போன்ற சுருண்ட குட்டையான முன்னற்றி மயிலை கூந்தலை உடையவள். விமர்சம் உடையவள். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தின்படி, சித்தாந்தின்படி பரபிரம்ம சிவசக்தி சம்மேளன ரூபம். இது சிவம் வேறு சக்தி வேறு என்று கிடையாது. காமேஸ்வரி, புவனேஸ்வரி அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. வித்யா, மோட்சத்தை தரும் வித்யாக இருப்பவள். வேதாதி ஜெகத் பிரசு, ஆகாய முதல் ஜகத்தை என்றவள். தைத்திரிய உபநிஷத்தில் பரம்பொருளிலிருந்து ஆகாயம், அதிலிருந்து வாயு, அதிலிருந்து அக்னி, அதிலிருந்து ஜலம், அதிலிருந்து பிருத்திவி தோன்றியது கூறப்படுகிறது.
இவை எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஜலத்தை தோற்றுவிக்க காரணமாகினே சொல்லியிருக்கு. ஸோ 550 நாமாவளி வரைக்கும் பார்த்தாச்சு. இதோட இது நிறைவு செய்கிறேன். இப்போ வந்து நான் முழுக்க சொல்லிடுறேன். 500 to 50 சாரி 500லேருந்து 50 550 வரைக்கும் பார்த்துடலாம். இப்போ திருப்பியும் गुडान प्रीतमानस समर्थपत्त सुखद लागिन्यंब स्वरूपिणी स्वादिष्टानामुदिगद चतुरतमनोहर शूलात्याय संपन्न पीतवर्ण अधिगर्भित मेधोनिष्ठ मधुरप्रीत बन्दिन्यात समृद्ध दत्तन्नाथ कृतय कागिनी रूपधारिणी मूलाधारम अंबुजारूढ़ पंचवक्र अस्सि संचित अंकुशादि प्रकरण मर्दाशेवद मुत्तोदरसत्त शाकिन्यंब स्वरूपिणी आज्ञा चक्रांचलय शुक्लवर्णा षडानन मज्जा संस्थ हंसवती मुक्त सत्य समृद्ध हरिद्रानसिक हागिनी रूपधारिणी सहस्रबद्धश्च सर्ववर्ण उपशोभित सर्वायुधर शुक्लंसदा सर्वोदमुखी सर्ववर्णप्रीत यागिन्यंब स्वरूपिणी स्वागा स्वदा अमितिर्भेद श्रुति स्मृति अनुत्तम पुण्यगीते पुण्यलभ्य पुण्यश्रवणकीर्तन बुलोमदार्चित बंधमोचिनी बर्बरालग इमस्वरूपिणी विद्या வேதா ஜெகப்பிரசு 550 நாமாவளிக்கு பார்த்துருக்கோம். இதோட இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க, கேளுங்க, சிரவணம் பண்ணுங்க. முக்கியமாக நமஸ்காரம்.